Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யாரை பாதிக்காது செய்வினை கண் திருஷ்டி. இதுதான் தலைப்பு. ஜாதகம் பார்க்குற அன்பர்களில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பம், சார் எனக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்களோன்னு பயமாக இருக்குது, செய்வினை வச்சுருப்பாங்களோன்னு கவலாக இருக்குது, ரொம்ப திருஷ்டிப்பட்டு ஃபேமிலியில் ஒரு மன நிம்மதியே இல்லை, தொழிலில் நஷ்டம், உடல் ஆரோக்கிய குறைபாடு, கடன் பிரச்சனைகள், எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படிங்கிற கேள்வி நிறைய நபர்கள்ட்ட வரும். அதற்கு கிரகங்களையும் தாண்டி இந்த மாதிரி கண் திருஷ்டி, செய்வினை, பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள் காரணமாக இருக்குமோ அப்படின்னு அவங்க பயப்படுறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ இவைகள் இருக்கின்றனவா இல்லையா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகாமல் நம்ம ஜாதகத்தில் கிரக வலிமைகள் சிலவற்றை நாம் பார்த்தோம்னா, இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக், செய்வினை, பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கவலைப்படாதீங்க. இது உங்கள் ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யாது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இதனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தால், ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் இந்த கிரக இணைவுகள், இந்த கிரக அமைப்புகள் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களை பாதிக்க முடியாது, உங்களை தாக்க முடியாது, உங்களுக்கு எந்த விதமான வேலையும் செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். பொதுவாக இருக்கிற யோகங்கள்லேயே மிகச்சிறந்த யோகம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது தர்மகர்மாதிபதி யோகத்தை தான். எந்த ஒரு ஜாதகத்துக்கு தெளிவான தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கோ, உதாரணமாக 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இருவரும் இணைந்த நிலையில் 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்து வேறு பாவக்கோள்கள் யாரும் தொடர்பு கொள்ளாத நிலையில் இவர்கள் இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது தெளிவான தர்மகர்மாதிபதி யோகம். ஸோ இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த செய்வினை, பிளாக் மேஜிக் இதில் எல்லாம் நம்பிக்கையே வேண்டாம். இது உங்களுக்கு வேலை செய்யாது. ஈவன் கண் திருஷ்டி கூட உங்களுக்கு வேலை செய்யாது. இப்போ நீங்கள் மேச லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா குருவும் சனியும் ஒன்று தனுசுலையோ இல்லை மகரத்துலையோ அமர்ந்து வேறு எந்த கோள்களோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும்போது இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுன்னு பொருந்திக்கலாம். இப்போ ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவானே 9க்கும் 10க்கும் உடையவர் ஆயிடுறதுனால அவர் 9ஆம் இடத்துலையோ அல்லது 10ஆம் இடத்துலையோ ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தார்னாலும் இந்த பிளாக் மேஜிக், செய்வினை, கண் திருஷ்டி பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு குருவும் சனியும் இணைந்த நிலையில் மீனத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ இருந்தாங்கன்னா, வேறு தொல்லை இல்லாத கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா இவர்களுக்கும் இந்த செய்வினை கோளாறு, கண் திருஷ்டி போன்றவை வேலை செய்யாது. கடக லக்ன ஜாதகர்களுக்கு குரு செவ்வாயினுடைய இணைவு மீனம் அல்லது மேசம் இந்த 2 வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா இவர்களும் இந்த விதிக்கு உட்பட்டவர்கள். அதாவது பங்கம் இல்லாத தர்மகர்மாதிபதி யோகம், பங்கப்படுற தர்மகர்மாதிபதி யோகமாக அது இருக்கக்கூடாது, பங்கம் இல்லாத தர்மகர்மாதிபதி யோகமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேறு இடங்களில் இவங்க இணையும் போதும் தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படும்னாலும் கூட இந்த பங்கம் இல்லாத பர்ஃபெக்டான யோகமாக அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்கணும்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். செய்வினை மாதிரி, பிளாக் மேஜிக் மாதிரி, கண்திருஷ்டி மாதிரியான மோசமான நெகட்டிவ் எனர்ஜிஸை டோட்டலாக நம்மக்கிட்டேயே வரமுடாமல் பண்ணுறது இந்த 9, 10ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு. சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாயும் 10ஆம் அதிபதி சுக்கிரனும் மேசத்தில் இணைந்த நிலையிலோ அல்லது ரிஷபத்தில் இணைந்த நிலையிலோ இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் பற்றி கவலைப்பட வேண்டாம். கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு புதனும் சுக்கிரனும் இணைந்து மிதுனத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ இருந்தால் இந்த செய்வினை, பிளாக் மேஜிக் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. துலாலக்ன ஜாதகர்களுக்கு புதனும் சந்திரனும் மிதுனம் அல்லது கடகத்தில் இணைஞ்சிருந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி வேலை செய்யாது. விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு சூரிய சந்திரர்கள் இணைந்த நிலையில் கடகத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ அமர்ந்திருந்தால் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி, பிளாக் மேஜிக், கண் திருஷ்டி பற்றி கவலைப்பட வேண்டாம். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சூரியனும் புதனும் சிம்மத்திலோ அல்லது
கன்னியிலோ இணைந்த நிலையில் இருந்தாங்கன்னா நீங்களும் இதை பற்றி பெருசாக அலட்டிக்க வேண்டியது இல்லை. மகர லக்ன ஜாதகர்களுக்கு புதன் சுக்கிரன் இணைந்த நிலையில் கன்னியில் புதன் சுக்கிரன் இருந்தாலும் சரி, துலாத்தில் புதன் சுக்கிரன் இருந்தாலும் சரி, செய்வினை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. கும்பலக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாயும் சுக்கிரனும் துலாத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ இணைந்த நிலையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கும் செய்வினை பற்றின, பிளாக் மேஜிக் பற்றின, கண் திருஷ்டி பற்றின கவலை தேவையில்லை. இது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்படி இருக்குன்னு நீங்கள் நம்பினாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை தானே ஒழிய ஜாதகத்தில் அது கட்டாயம் வேலை செய்யாது. மீனலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் குருவும் இணைந்த நிலையில் விருச்சிகத்திலோ அல்லது தனுசிலோ இருந்தால் உங்களுக்கும் பிளாக் மேஜிக் செய்வினை வேலை செய்யாது. இது ஒரு விதி. அதாவது பியூர்லி தர்மகர்மாதிபதி யோகம் ஜாதகத்தில் இருக்குது. இன்னொன்று, ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ஜாதகத்தில் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்திருந்தார் என்றால், 3, 6, 10, 11ங்கிற ஸ்தானத்தில் வலுப்பெற்ற நிலையில் சூரியன் அமர்ந்திருந்தார் என்றால் உங்களுக்கும் இந்த செய்வினை, பிளாக் மேஜிக், வெள்ளி சூன்யம் போன்றவை வேலை செய்யாது. இதுலேயும் ஒரு விதி, அவர் பங்கப்படாமல் இருக்கணும். சூரியன் எப்போ பங்கப்படுவார்? சூரியன் சனியோட க்ளோஸாக சேர்ந்தால் பங்கப்படுவார். ராகு கேதுகள் அவரோடு ரொம்ப க்ளோஸாக இணைந்திருந்தாங்கன்னா பங்கப்படுவார். இந்த 2 விதி இல்லாமல் இருந்ததுன்னா போதும். நார்மலாக சூரியனுக்கு 10ஆம் இடத்துல திக்பலம்ங்கிறதுனால நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு செய்வினை, பிளாக் மேஜிக்கு, கண் திருஷ்டி இதை பற்றின கவலை வேண்டாம். சூரியன் 10ஆம் இடத்துல வலுத்துட்டார்னு, ஏன்னா 10ஆம் இடத்துல அவர் நேச்சுராகவே வலுத்துருவார். இது தவிர 11ஆம் இடத்துல சூரியன் இருந்து நட்பு வீடுகளில், அதிநட்பு வீடுகளில் உட்காந்துருந்தாலும் அது ஒரு நல்ல ஸ்தானம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அது பவர்ஃபுல்லான ஸ்தானம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்காருங்கிறது ஒரு அருமையான இடம். அவருக்கு அது பிடிச்ச வீடு, குருவோடைய வீடு, அது ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த உபஜயஸ்தானங்களில் சூரியன் வலுப்பெற வேண்டியது. அப்படி வலுப்பெற்ற நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி மேலே எந்த விதமான கவலையும் ஐயமும் கொள்ள தேவையில்லை. இப்போ ஒரு குடும்பத்தில் தகப்பனுக்கு இந்த விதியோட ஜாதகருக்கு பியூர்லி தர்மகர்மாதிபதி ஜாதகம்னா அந்த குடும்பத்திற்கே இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் செய்வினை, நெகட்டிவ், கண் திருஷ்டி வேலை செய்யாது. அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க அந்த ரேஞ்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த குழந்தைங்க கல்யாணம் பண்ணுற நபர்கள் மூலமாக வரலாமான்னா வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு எல்லைக்குட்பட்ட சக்திங்கிறத தானே இதை எடுத்துக்கணும். ஸோ முதல் விதி தர்மகர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருப்பது. 2வது விதி சூரியன் உபஜயஸ்தானங்களில் வலுத்த நிலையில் இருப்பது. இதில் 10ஆம் வீட்டில் சூரியன் இருந்துட்டால் எந்த லக்னமாக இருந்தாலும் அது பவர் தான். ஏன்னா அவர் திக்பலம் அடைஞ்சிடுவாருங்கிறது ஒரு விதி. மேச லக்னத்திற்கு சூரியன் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் இருப்பார், 6ஆம் இடத்துலையும் நட்பு நிலையில் இருப்பார், 10ஆம் இடத்துல திக்பலமாக இருப்பார். ஆனால் 11ஆம் இடம் அவ்வளோ நட்புன்னு சொல்லிட முடியாது. அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுறணும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் கடகத்தில் நட்பு நிலையில் இருப்பார், 6ஆம் இடம் போயிட்டால் நீச்சம் அடைஞ்சிடுவார், 10ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக திக்பலம் ஆகிடுவார், 11ஆம் இடமும் அதிநட்பு நிலையில் இருப்பார். இதை எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல ஆட்சி வலுவோடு இருப்பார், 6ஆம் இடத்துலையும் அவர் நட்பில் தான் இருப்பார், 10ஆம் இடத்துல திக்பல வலுவோடு இருப்பார், 11ஆம் இடத்துல உச்ச வலுவோடு இருப்பார். ஸோ இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இருந்ததுன்னா இவர்களுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜி பற்றின கவலை தேவைப்படாது. கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 3ஆம் இடத்துல நட்பு நிலை கிடைக்கும், 6ஆம் இடத்துல நட்பு நிலை கிடைக்கும், 10ஆம் இடம் மேசத்தில் உச்ச வலு கிடைக்கும், 11ஆம் இடத்துலையும் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருப்பாருங்கனால கடகலக்னத்துக்கு சூரியன் இந்த 4 வீடுகள் உபஜயஸ்தானத்தில் எங்கே இருந்திருந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜி நோ, டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். சிம்மலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 3ஆம் இடத்துல நீச்சமடைவார், 6ஆம் இடமும் பகை வீடு தான். மறைமுகமாக அந்த இடத்துல உத்தராயண புண்ணிய காலம் வந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அந்த நேரடி வலுங்கிறது இருக்காது. 10ஆம் இடத்துல வலு அதிகமாக இருக்கும், 11ஆம் இடத்துலையும் வலு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 வீடுகளில் சூரியன் இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 3 நட்பு, 11 ஓகே, 10 ஓகே, 6ஆம் இடம் அவ்வளோ சிறப்பில்லைன்னு எடுத்துக்கலாம். துலா லக்ன ஜாதகத்திற்கு 3 நட்பு, 6 நட்பு, 10 திக்பலம், 11 ஆட்சி வலு. ஸோ இவங்களுக்கு எங்கே இருந்ததுனாலும்
இந்த நெகட்டிவ் எனர்ஜி, பிளாக் மேஜிக், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், செய்வினை கோளாறு கவலைப்பட வேண்டியது. விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் ரெண்டுமே வலுவான அமைப்பு தான். 6ஆம் இடம் உச்ச வலுவோடு இருக்கும். 3ஐ தவிர்த்து மீதி 3 உபஜய வீடுகள்லேயே இவங்களுக்கு அற்புதமான அமைப்பை தரக்கூடியதாக போயிடும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் இடம் சுமாராக இருக்கும். 6ஆம் இடம் ஓகேங்கிற லெவலில் இருக்கும். 10ஆம் இடம் திக்பலமும் நட்பும் சேர்ந்த நிலையில் இருக்கும். 11 நீச்ச வீடாக இருக்குங்கிறது அமைப்பு. மகர லக்ன ஜாதகர்களுக்கு 3 வலுத்த வீடு, 6 வலுத்த வீடு தான். 10 இயல்பாக அவர் நீச்சம் அடைஞ்சாலும் திக்பலம் அடைஞ்சிருவார். 11 நட்பு வீடுங்கிறனால இவங்களுக்கும் இந்த 4 வீடுகள் எங்கே இருந்ததுனாலும் ஓகே. இந்த நெகட்டிவ் எனர்ஜி பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கும்பலக்னத்திற்கு 3 உச்ச வீடு, 6 நட்பு வீடு, 10 நட்பு வீடு, 11 நட்பு வீடு. ஸோ இப்போ இவங்களுக்கும் எங்கே இருந்தாலும் ஓகே. மீன லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடம் சிறப்பு, 6ஆம் இடம் ஆட்சி வீடு, 10ஆம் இடம் சிறப்பு, 11ஆம் இடம் மட்டும்தான் சுமார் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ சூரியனுடைய நிலைப்பாட்டையும் இதில் பார்க்கலாம். முதல் தரமான பிளாக் மேஜிக் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்கிறது உங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பு. 9 அல்லது 10 இவங்க இணைஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேறு இடத்துல இணைஞ்சாலும் இந்த யோகம் வேலை செய்யணும்னாலும் அதோடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அதுவே 9, 10ஆம் இடமா இருந்ததுன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. மற்றும் ஆத்மகாரகன், ஒளியின் நாயகன், ஜோதிடத்தின் கதாநாயகன் சூரியனுடைய நிலைப்பாடையும் பார்க்க வேண்டியது அவசியம். இதில் சூரியன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கை தைரியமாக எதிர்ப்பாங்க. சிலருக்கு வேலையே செய்யாது, சிலர் எதிர்த்து அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. சூரியன் பவர்ஃபுல்லாக இருந்தால் எல்லாம் போடா பார்த்துக்கலாம், அப்படி பேய் வா நேருக்கு வா பேசிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஆளுகளாகவும் துணிச்சல் மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்கங்கிறதும் அடிஷனல் தகவலாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.